தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவுக்காக செய்யப்பட்ட வரலாற்று தவறு பகிரங்கமாக அறிவித்து நாமல் ராஜபக்ச. ஜனாதிபதிக்கு எதிராக அவதூறு பரப்பிய போலீஸ் அதிகாரிக்கு நேர்ந்த கதி. சிறைச்சாலை பேருந்தை வீடியோ பதிவு செய்த பெண்ணுக்கு எடுக்கப்பட்டு அதிரடி நடவடிக்கை. இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம். குளவிக்கொட்டுக்கு இலக்காகி ஒருவர் பலி, 5 வைத்தியசாலையில். ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி ஜாலில் வெடித்த போராட்டம். அதிக விலைக்கு குடிநீர் போத்தலை விற்பனை செய்த நிறுவனத்திற்கு காத்திருந்த அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மஹிந்தவின் மகனும் பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளருமான நாமல் ராஜபக்ச அரசியலமைப்பின் 18வது சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது எமது அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறாகும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது தடவையாகவும் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதற்காக இந்த சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் அது தவறான முடிவு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று தினம் முன்னிலையான பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் நீதித்துறையின் மீது எமக்கு பூரண நம்பிக்கை உள்ளது. ஆட்சி அதிகாரம் மாறினாலும் நீதிமன்றங்கள் சுயாதீனமாகவே செயற்படுகின்றன என நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் இலங்கை போலீசார் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் ஜேவிபியினரால் இயக்கப்படுகின்றார்கள். பிளவத்தையின் கட்டளைகளுக்கு இணங்கவே தற்போது இலங்கை போலீசார் செயற்பட்டு வருகின்றனர். பிரதம நீதியரசர்களுக்கு மேலும் 2 ஆண்டுகள் பதவிக்காலம் நீடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட்டது. ஆனால் தனிநபர்களை இலக்காக கொண்டு அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் போது அதன் விளைவு மோசமானதாக இருக்கக்கூடும். கடந்த ஆட்சிகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது முறையாகவும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பின் 18வது சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இது முற்றிலும் தவறானது. இந்த தவறுகளில் இருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டோம். இனிவரும் நாட்களில் இதுபோன்ற தவறுகளை நாங்கள் செய்யப்போவதில்லை என நாமல் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனாதிபதி மீது அரசாங்கத்திற்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் சோசியல் மீடியாக்களில் பல்வேறு கருத்துக்களை பரப்பினார் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று வெள்ளிக்கிழமை மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது குறித்த அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். சோசியல் மீடியாக்களின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பாக போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அது குறித்த விசாரணைகள் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான போலீஸ் அதிகாரி எம்பிலிப்பிட்டிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்தில் இணைக்கப்பட்டு பணியாற்றுபவர் என விசாரணையில் அறிய முடிகிறது. குறித்த போலீஸ் அதிகாரி இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் முன்னெடுத்து வருகின்றது. சந்தேக நபர்களை அழைத்துச் சென்று கொண்டிருந்த சிறைச்சாலை பேருந்து ஒன்றை தனது தொலைபேசி மூலம் ரகசியமாக வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்த பெண் ஒருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். குறித்த பெண் உடுகம நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று தனது கைத்தொலைபேசியை மறைத்து வைத்துக் கொண்டு ரகசியமாக இந்த சிறைச்சாலை பேருந்தை வீடியோ பதிவு செய்துள்ளதாக உடுகம போலீசார் தெரிவித்துள்ளனர். உடுகம போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஏதேனும் குற்றத்தை செய்யும் நோக்கத்துடன் இவர் இவ்வாறு வீடியோ பதிவு செய்தாரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சந்தேக நபரான பெண்ணின் மகன் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டுக்குள்ளான ஒருவர் என தெரிய முடிகிறது. கைது செய்யப்பட்ட பெண் உடுகம முதன்மை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய விலை திருத்தம் முன்னெடுக்கப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று காலை உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவு ஏற்பட்டுள்ளது. அதன்படி WTI கச்சா எண்ணெய் பீப்பா ஒன்றின் விலை 1.71% குறைந்து 82
$1.16 பதிவாகியுள்ளது. பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலையும் $1.16 குறைந்து $88 பதிவாகியுள்ளது. அத்தோடு மொர்பான் ரக கச்சா எண்ணெய் விலையும் 2.60% சரிவடைந்துள்ளது. அதன்படி அவ்வகையான கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலையானது $85.71 பதிவாகியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது பெற்றுள்ள லாபத்தை கருத்தில் கொண்டு எரிபொருள் விலை திருத்தத்தை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்கள் எதுவும் இல்லை என அதன் தலைவர் DJ ராஜகருணா அறிவித்துள்ளார். அரசாங்க நிதி பற்றிய குழுவில் கருத்து தெரிவித்த அவர், எதிர்காலத்தில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். ரயிலில் அதிக விலைக்கு குடிநீர் போத்தலை விற்பனை செய்த நிறுவனத்திற்கு 5 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலின் உணவகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதல் விலைக்கு குடிநீர் போத்தலை விற்பனை செய்த நிறுவனத்திற்கு இவ்வபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அனுராதபுரம் மாவட்ட விசாரணை அதிகாரிகளால் குறித்த நிறுவனத்திற்கு எதிராக அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. 2026 ஜூலை 9 அனுராதபுர பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது ₹120 அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்த 1 லிட்டர் குடிநீர் போத்தல் ஒன்று ₹150 விற்பனை செய்யப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. இதற்கமைய நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட 96ஆம் இலக்க கட்டளையை மீறியமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்வைக்கப்பட்ட விளக்கங்களை கருத்தில் கொண்டு பிரதிவாதிக்கு ₹5 லட்சம் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் ரயில் உணவகங்களில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வது தொடர்பில் இலங்கை ரயில்வே திணைக்களத்திற்கு அறியப்படுத்துவதற்கும் நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் குறித்த நிறுவனத்திற்கு எதிராக இதற்கு முன்னரும் நுகர்வோர் சட்டங்களை மீறியமை தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார சபை தெரிவித்துள்ளது. எதிர்காலத்திலும் குறித்த நிறுவனம் தொடர்பில் தொடர் கண்காணிப்புகள் முன்னெடுக்கப்படும் என்றும் மீண்டும் சட்டமீறல்கள் கண்டறியப்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. குளவிக்கொட்டுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்த சம்பவமானது லிந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாமஸ்டன் தோட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. இன்று காலை 10 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 61 வயதுடைய நபர் உயிரிழந்ததுடன் மேலும் 5 பேர் லிந்துலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஏனையவர்களில் பலத்த காயமடைந்தவர்கள் நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள், தாக்குதலுக்குள்ளான ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகளை முன்னிறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று இன்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஊடகவியலாளர்களால் இப்போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். முன்னதாக யாழ் மாவட்ட செயலகத்தில் ஊடகவியலாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கருத்தரங்கு ஒன்றிலும் அவர் கலந்து கொள்ளவிருந்தார். இவ்வாறு இருக்கையிலே தாக்குதலுக்கு எதிரான நீதியான விசாரணைகளை வலியுறுத்தி ஊடக பிரதி அமைச்சரின் அந்நிகழ்வை யாழ் ஊடக மையத்திற்கு சேர்ந்த ஊடகவியலாளர்கள் புறக்கணித்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.